Welcome to VL Academy. இந்த வீடியோல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றதுல ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அண்ட் அது எதுக்கு தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க டாபிக் செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த டாபிக் மட்டும் போய் நீங்க உங்க கைடு கிட்ட காமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அந்த டாபிக் ஓகேன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் செக் பண்ணீங்களா, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கிடைச்சதா இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா என்ன, அது என்னென்ன சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு டாபிக் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்க a study on challenges in campus interview in students perspective. அதாவது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, சேலஞ்சஸ் வந்து இன்டர்வியூவருக்கும் இருக்கும், இன்டர்வியூவிக்கும் இருக்கும். இன்டர்வியூவர்ங்கிறது நம்மள, இப்ப நான் தான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன இன்டர்வியூ பண்ற அந்த பர்சனுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் தே ஹாவ் டு ரெக்ரூட் அ ரைட் பர்சன் ஃபார் அ ரைட் ஜாப். அதே மாதிரி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நமக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். நம்ம அரியர்ஸ் இல்லாம இருக்கணும் அண்ட் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன சேலஞ்சஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட டாபிக். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டாபிக்கை நீங்க கொண்டு போய் கைடேட்ட காட்டுறப்ப டிட் யூ செக் த ரிவ்யூஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் ஒன். அதாவது இதே டாபிக்ல ஆல்ரெடி எத்தனை பேர் வந்து ஆர்டிகல் போட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் ஆர்டிகிளா கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணி எத்தனை பேர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஜேர்னல்ல. அண்ட் எத்தனை பேர் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை எம்ஃபில் டெசர்டேஷன், எம்ஃபில் யார் இந்த டாபிக் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி இதே டாபிக்ல ஒரு 25 to 30 ஆர்டிகல்ஸ் நம்ம எடுத்துட்டு வரணும். அது அத்தனையுமே வந்து ரீசெண்டா அவங்க பண்ண ரிசர்ச்சா தான் இருக்கணும். ஓகே, ரொம்ப 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணதை எடுத்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இப்பத்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அது சூட்டபிள் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் வாஸ் வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ செலெக்ஷன் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிளா இருந்தது. பட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் டு ரெக்ரூட் அண்ட் அதுக்கு நிறைய ப்ராசஸ், நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்தது அண்ட் அதுல வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து ரீசெண்டா பண்ண ஆர்டிக்கல்ல இருந்து மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எந்த இயர்ல அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்சிமம் ப்ரீவியஸ் 3 to 4 இயர்ஸ், உங்களுக்கு 5 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். பட் நான் வந்து 3 to 4 இயர்ஸ் தட் இஸ் எனஃப். அப்படி இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் சோர்சஸ் டு டேக் தி லிட்ரேச்சர் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைப்ரரி சர்ச், தட் இஸ் மேனுவல் மெத்தட். இப்பெல்லாம் வந்து என்னன்னா நீங்க ஒரு ஆர்டிகல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தா ஈஸியா கிடைக்கும். கூகுள் ஸ்காலர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இங்க எதுல வரும்னா லைக் ஆன்லைன் ரிசர்ச்ல வரும், டேட்டா பேஸ் சர்ச்னு சிலது இருக்கு. அது நான் உங்களுக்கு என்னங்கிறதும் நான் சொல்றேன். ஆன்லைன்ல போட்டு பார்த்தா அந்த டாபிக் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்துரும். பட் அது இல்லாம புக்கா சிலர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஜென்ரலா எடுத்துட்டோம்னா இந்த குமுதம், ஆனந்த விகடன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஜென்ரலான ஒரு கமர்ஷியல் புக். அது மாதிரி நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா நிறைய புக்ஸ் வரும், அது வெளியில வராது. எத்தனை பேர் காமர்ஸ் படிப்போம்? சோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் தெரியும். சோ அந்த ஜேர்னல்ஸ்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். ஓகேவா? அந்த ஆர்டிகல்ல நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு நீங்க போய் ஒரு சிலது வந்து மந்த்லி இஷ்யூவா இருக்கும். மாசம் மாசம் அவங்க வந்து ஜேர்னல் போடுவாங்க. அந்த ஜேர்னல் புக் வந்து நமக்கு வரும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வரும். சிலர் இப்பவும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினோம் அப்படின்னா மாசம் மாசம் அவங்க இஷ்யூ பண்ற, ஐ மீன் அவங்க கிரியேட் பண்ற அந்த ஆர்டிகல் கொண்ட புக்ஸ் வந்து நமக்கு மாசம் மாசம் நமக்கு வரும். நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இதுவும் வரும். இது வந்து மோஸ்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஒரு ஒரு மாசமும் அவங்க அந்த புக்கை
பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா இந்த புக்கை நமக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க. அதுக்கு காலேஜ் ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய பஞ்ச் ஆஃப் அந்த புக் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல லாஸ்ட் 3 இயர்ஸ் ஓடது மட்டும் ஒரு மாசத்தோடதும் எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம்னா அந்த ஆர்டிகல் டைட்டில்ஸ்ல நம்ம டைட்டில் ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இப்ப ரீசெண்டா வந்து யாருமே அந்த மாதிரி லைப்ரரி போய் உட்காந்து பாக்குறது இல்ல. ஜஸ்ட் லைக் தட் இந்த டேட்டா பேஸ் சர்ச் வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டேட்டா பேஸ் சர்ச் டேட்டா பேஸ் சர்ச் அப்படின்னா என்னன்னா லைக் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் ஷோத் கங்கா, கூகுள் ஸ்காலர்ஸ் அந்த மாதிரி. சோ அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் உங்க டாபிக் ரிலேட்டடா சர்ச் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். டேட்டா பேஸ் சர்ச். சோ இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கூகுளுக்கு போறேன். ஓகே, இந்த கூகுள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஷூத் கங்கா, சாரி ஸ்பெல்லிங் நான் தப்பா போட்டேன், பட் இது தஷோத் கங்கா இப்படி நீங்க செலக்ட் பண்ணி இது பண்ணாலே போதும். இதுல வந்து இ தீசஸ் அப்படி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ திங்க் மை நெட்வொர்க் இஸ் சோ குட், அதனால ஓபன் ஆயிடுச்சுன்னா வில் பி ஹாப்பி. ஸோ கொஞ்சம் ஸ்லோவா சுத்திக்கிட்டே இருக்குது. எஸ், இட் ஹாஸ் கம். இப்போ நாம இங்க என்ன பண்ணணும்னா சேலஞ்சஸ் இன், நம்ம என்ன டாபிக் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம், challenges in campus interview. இப்படி ஒரு டைட்டில கொடுத்துட்டு இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதுல வந்து நீங்க சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம், இல்ல மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் சயின்ஸ் போயிடலாம். காமர்ஸ்னு தனியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் சோஷியல் சயின்ஸ் போயிட்டேன். ஸோ இதுல சேலஞ்சஸ் இன் கேம்பஸ் இன்டர்வியூ, இதுல பாத்தீங்க அப்படின்னா வி ஹேவ் திஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ஐ மீன் தீசஸ் இருக்கு. நம்ம இப்ப தீசஸ் தான் பாக்குறோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே தீசிஸ் பண்ணியிருக்காங்க. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆன் இன்ஜினியரிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இதுல இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தீசிஸ் ஓபன் பண்றப்போ ரொம்ப ஆப்டா உங்களோட டாபிக் ரிலேட்டடா இருக்கிறத ஓபன் பண்ணி அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து சைட் பை சைட் நீங்க பண்ண வேண்டியது. பட் அந்த ஒரு ஒர்க்குக்குமே வந்து எலாபரேட்டட் ஃபார்மேட் இருக்கு. அது நான் தனித்தனியா உங்களுக்கு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு விட்டுறாதீங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் அது நமக்கு வேண்டாம். ஸ்டடி ஆன் ரிட்டென்ஷன் பிராக்டிஸ் இன் பேங்கிங் அதுவும் இல்ல. டுவர்ட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ் கல்ச்சர் அதுவும் நமக்கு இல்ல. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இது கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கா. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இன் நியூ டேப். அதுலயே ஓபன் பண்ணாதீங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியாது. ஸோ இப்படி ஓபன் பண்ணிட்டோம், இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இதுதான் டீடைல். மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல கற்பகம் யூனிவர்சிட்டியில அவங்க பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைடு வந்து டாக்டர் வெங்கடாச்சலம் எஸ், ரிசர்ச்சர் வந்து சண்முக சுந்தர விஸ்வநாதன். ஓகேவா? ப்ளீஸ் யூஸ் திஸ் லிங்க் ஃபார் சைட்டேஷன். ஸோ இந்த லிங்கை நம்ம அடுத்தது தனியா ஓபன் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இங்க பாக்குறோம். இங்க லிங்க் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா லைனா இருக்கு. டைட்டில் இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, ப்ரிலிமினரி பேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சாப்டர் 1 2 3 4 5 இதெல்லாம் ஆக்சுவலா இதுதான் உங்களோட எக்ஸாக்ட் ஃபார்மேட் ஆஃப் ப்ராஜெக்டும் கூட. ஓகே, இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா சாப்டர் 2 ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இந்த சாப்டர் 2 வந்து ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். இந்த ஃபார்மேட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். வின்சென்ட் the researcher of this study has been highlighted the career development program. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்கங்கறத போடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டில் ரிலேட்டடா சில கண்டென்ட் போடணும். அதுக்கப்புறம் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா என்னங்கிறது யாரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம போடணும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
சி ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல வந்து இந்த ஒரு பர்சன் இவங்க எடுத்த எடுப்புலயே ஒரு ஃபியூ லைன்ஸ் அபவுட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, த ஸ்டேட்டஸ் ஆஃப் கரியர் அவேர்னஸ் அமங் செலக்டட் கென்யன் பப்ளிக் செகண்டரி ஸ்கூல். அதாவது இவங்க இந்த தீசிஸ் பண்றப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை எந்த வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சி இதெல்லாம் தான் ஆத்தர், இவங்கெல்லாம் ஆத்தர். த மெயின் எய்ம் ஆஃப் த ஸ்டடி வாஸ் டு, நீங்க ஒரு ரிசர்ச் எடுத்து பாக்குறீங்க இல்ல ஒரு ஆர்டிகல் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அதுல அவங்களோட எய்ம் ஆஃப் ஸ்டடி என்ன, அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டேக்கன் இன் தி ஏரியா ஆஃப் மாஸ்டர் பி, எந்த ஏரியால அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டடி ஹாஸ் பீன் கண்டக்டட் பை யூசிங் சர்வே டிசைன், என்ன மாதிரியான டேட்டா கலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நீங்க அதுல போடணும். இப்போ இங்க வந்து இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்க ஆத்தர் நேம் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இங்க கீழே இருக்கு பாருங்க, இந்த ஆத்தரோடது வந்து இங்க போட்டிருக்காங்க. தட் இஸ் 3, 4, 5 எல்லாம் இருக்கு இல்லையா, இங்க மேல 3ன்னு இருக்கும். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் எக்ஸ்பேண்ட் இட். சோ உங்களுக்கு இதுல மட்டும் காட்டுறேன். எஸ், இங்க பாருங்க 3, 4, 5 அந்த ஆத்தரையும் கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் எந்த இயருங்கிறது பாத்துக்கோங்க. 2001ல இந்த இது வந்திருக்கு. பட் இப்ப நமக்கு 2025. இந்த மாதிரி அதாவது ரிவ்யூஸ் எப்படி இருக்கணுங்கிறது மட்டும் தான் நான் இதுல காட்டுறேன். இப்ப நீங்க இதுல வந்து அத்தனை சாப்டர்ஸையும் யூ ஹாவ் டு கோ த்ரூ. ஓகே, அதனால இப்ப நான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல அவங்க எவ்வளவு ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. இது தீசஸ் அப்படிங்கறதுனால இவ்வளவு ரிவ்யூஸ் வரும். அண்ட் இவ்வளோ எலாபரேட்டடா நீங்க போட வேண்டியது இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரு இதுக்கும் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம் யூஸ் பண்ணுங்க ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை பொறுத்த வரையும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச யூஜி லெவல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அத்தனை ரிவ்யூஸ்க்குமே வந்து திஸ் ஆர்டிகல் இஸ் டேக்கன் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல் இஸ் டேக்கன் ஃப்ரம் திஸ் சம் காமன் டேர்ம், அதுவே அத்தனை ரிவ்யூஸ்க்கும் கொடுத்திருந்தாங்க. பட் நீங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ இதை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஐ ஜஸ்ட் கோ பேக் அகெயின். திஸ் இஸ் ஜஸ்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். சாப்டர் 3 பாத்தீங்கன்னா அனாலிசிஸ். ஓகே, அனாலிசிஸ். இதுல வந்து என்னென்ன பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் போட்டிருக்காங்க, அது மாதிரி என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கிறது வரும். ஓகே, சோ இது எல்லாமே நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இத வந்து மொத்த ரிசர்ச்சும் நீங்க ஒரு பேராகிராஃப்ல முடிக்கணும். ஓகே, அண்ட் அடுத்தது ரெஃபரன்சஸ். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்ணீங்க இல்லையா, அதோட ரெஃபரன்ஸை நீங்க இந்த ஃபார்மேட்ல எழுதணும். இதுல வந்து ஒரு 2 or 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னங்கிறதும் நான் இதே வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க ரெஃபர் பண்ணி வச்சுட்டு, இது ஒரு ரீசன்ட் ரிசர்ச்சா இருந்ததுன்னா இதையும் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற கொஸ்டினை நீங்க அப்படியே எடுத்து அதை யூஸ் பண்ணி நீங்க உங்க ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த இதுல இருந்து தான் கொஸ்டினர் எடுத்தேன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்க ஓபன் பண்றப்போ க்ளோஸ் திஸ். இதை நீங்க ஓபன் பண்றப்போ இங்க இத அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்பதான் வந்து நீங்க இதை எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்க அதையும் நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கடைசியா அந்த ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு இங்க போட்டிருக்காங்க இல்லையா ரெஃபரன்ஸ், இந்த இடத்துல நீங்க அதை காமிக்கணும். என்னென்ன ரிவ்யூஸ் எங்க எங்க இருந்து எடுத்தோம், அண்ட் கொஸ்டினர் எங்க இருந்து எடுத்தோம், அண்ட் ஒரு டெஃபினேஷனா இருந்தா அது எந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்திருக்கோம், அது எல்லாமே நீங்க இங்க காமிக்கணும். ஓகே, அதனால நீங்க ஒவ்வொன்னு நோட் பண்றப்பவும் அந்த லிங்க் எல்லாம் நீங்க இதுல எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, வித் திஸ் சூட் கங்கால போய் நீங்க எப்படி பார்க்கணுங்கிறது தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு இது பண்ணேன். இந்த இது பண்ணா இவங்களோட இதை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போகும். தட் இஸ் கால்ட் சைட்டேஷன். பட் அதெல்லாம் உங்க யூஜி லெவலுக்கு வேண்டாம். இப்போதைக்கு உங்க டாபிக் ரிலேட்டடா நீங்க இதுல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு டாபிக். திரும்ப நீங்க இங்க ஒரு டாபிக்கா பார்க்கணும். Gendered experiences related to sexual harassment in higher educational institutions of Delhi, a feminist understanding of law voices. இது நமக்கு தேவையில்லாதது. Challenges of engaging multi-generational workforce information. அதுவும் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு டைட்டில் கொடுத்தோம்னா அது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வரும். ஓகே, இப்போ இதுல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் பேஜ். க்ளோஸ்லி ரிலேட்டட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்துரும். ஓகே,
திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டடி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீகார். இதுவும் நம்மளோட கேம்பஸ் இன்டர்வியூ அது ரிலேட்டடா வருது. பட் நம்மளது ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாதான் ஓபன் இன் நியூ டேப். இதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இது நம்மளோட டாபிக் ஏத்த மாதிரி இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றும் தேடி தேடி ஓபன் பண்ணும். I'll just close with this about Sud Ganga. Okay. So இதுல நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணும். ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஓபன் இன் நியூ டேப். அதுல அது ஓபன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதோட டீடைல்ஸ் வரும். ஓகேவா? டைட்டில், ப்ரிலிம்ஸ், கண்டென்ட், ஆப்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் சாப்டர் 1, 2. இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா சில இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம்க்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத காமிக்கிறது தான். இது தீசஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க அதை ஒரு தனியா கொடுத்துருப்பாங்க. பட் உங்களோட ரிசர்ச்சுக்கு இன்கேஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நீங்க காட்டலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ஒவ்வொன்றும் எங்க இருந்து எடுத்தாங்கிறத கடைசியா காட்டணும்னு. அதுதான் வந்து இந்த அனெக்ஷர். ஓகே, ஸோ நீங்க ஒரு ரிவ்யூ எடுக்கிறோமோ அதோட லிங்கை வந்து நீங்க தனியா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நான் திரும்ப ஒவ்வொன்றும் நான் ஓப்பன் பண்ணி காட்டல. பிகாஸ் நம்ம இப்ப பார்க்க போறது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எப்படி எடுக்கிறதுங்கிறது மட்டும்தான். அண்ட் ஃபர்தர் நம்ம ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஐ ஓப்பன் கூகுள் ஸ்காலர். இங்க இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா அகெயின் challenges in campus interview search அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு லைனா வரும். ஓகே, ஸோ இதை ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்றப்போ tracking the challenges of university campus management process, opportunities and challenges in interview research. இது எல்லாமே உங்களுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் வெல்பீயிங் சேலஞ்சஸ் ஆன் அ யூனிவர்சிட்டி கேம்பஸ் இன்டர்வியூ. இப்போ இதை வந்து ஓப்பன் இன் நியூ டேப். ஓகே, இந்த மாதிரி வருது பாருங்க. ஆப்ஸ்ட்ராக்ட், பேக்ரவுண்டு, ஆப்ஜெக்டிவ்ஸ், மெத்தடு, ரிசல்ட், கன்க்ளூஷன், இவ்வளவுதான் மொத்த ஆர்டிகிளே. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஸ்ட்ராக்ட். ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட் அதுல இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபுல் ஆர்டிகல் ரெஃபரன்சஸ். இப்போ ஆர்டிகிளை பொறுத்த வரையும் அப்ரிவேஷன்ஸ் கடைசியா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ப்ரீவியஸா ஷூத் கங்கால பார்த்ததுல பாத்தீங்க அப்படின்னா லெட் மீ ஷோ. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஸ்ட்ராக்டா ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குமே இந்த ஆர்டர் வந்து மாறும். ஓகே, ஸோ அதனால அது வந்து என்ன ஆர்டர்ல போடணும் அப்படிங்கிறது உங்க கைடு கிட்ட கேட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஒரு ரிசர்ச் இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள என்னென்ன இருக்கணுங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் பார்த்துருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்பர் மொத்தம் 19 பார்ட்டிசிபென்ட்ஸ், 19 பீப்புள் கிட்ட மட்டும்தான் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏஜ் எல்லாமே இந்த ஏஜ் கேட்டகரி. ஜெண்டர் மேல் ஃபீமேல் இங்க இருக்கு. எத்னிசிட்டி இவங்கெல்லாம் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் கவுன்சிலிங் அண்ட் இது வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ ஐ திங்க் வி கேன் நாட் சி திஸ். I think we can scroll here. Okay, counseling and psychological service or professional service experience இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் தான் நோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டது. அடுத்தது the need to receive help that align with the severity of the problem. ஏன்னா ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறப்ப நமக்கு பயங்கர டென்ஷன் இருக்கும், படப்படப்பு இருக்கும். ஐயோ நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவோமா, நம்மளோட அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாங்க, நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா இவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் நார்மல் ஆர்டிகல். அதாவது நம்ம ஒரு கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி அதை நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்றது இல்லை. இது வந்து என்னன்னா லிமிட்டெட் பீப்புள் கிட்ட
அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு அவங்க இந்த ஆர்டிக்கலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். இதுல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கிடைக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு see it's going on. ஸோ இதை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்துட்டு இது நமக்கு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த ஆர்டிக்கல் இருக்குமா, இதுல நாம எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்கிறது இருக்கும். So the author university and our co-author who had access to the transcript were registered as study team members. Our interview session was conducted in private rooms on the university campus. So இது வந்து ஒரு தனி ரூம்ல ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு தான் அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவங்க இன்டர்வியூல கொடுக்குற ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கிளே அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து டிஸ்கஷன். என்னென்ன டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படிங்கறது. இது ரொம்ப வாஸ்டா இருக்கு. ஸோ சிம்பிளான ஆர்டிகிளும் நீங்க எடுத்துக்கலாம். I have by mistake closed the Google Scholar. Challenges in campus interview. ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா tackling the challenges of university campus management process. அது வேணாம். இது வந்து considering a new platform for academic campus interview entering the virtual world. ஏன்னா நிறைய ஆன்லைன் இன்டர்வியூஸ் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கம்ப்ளீட் ஆர்டிகல் வருதாங்கிறதும் நீங்க கெட் ஃபுல் ஆக்சஸ் டு திஸ் ஆர்டிகல் அப்படிங்கிறப்ப இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு லாகின். இஃப் யூ ஹாவ் ஆக்சஸ் டு ஜேர்னல் கண்டென்ட் வயா பர்சனல் சப்ஸ்கிரிப்ஷன் யூனிவர்சிட்டி லிட்ரேச்சர் இந்த மாதிரி நமக்கு பெர்மிஷன் இருந்தால் தான் சில ஆர்டிகல் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது நமக்கு கம்ப்ளீட் ஆர்டிகல் பார்க்க முடியல, அதனால இதை நம்ம விட்டுறலாம். அடுத்தது system, the case of Finnish University campus. இதுவும் நமக்கு கொஞ்சம் ஆப்டிங்கா இருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபுல் ஆர்டிக்கல் இருக்கு. அண்ட் டேட்டா அனாலிசிஸ், ஃபைண்டிங்ஸ், கொஸ்டின்ஸ் ஆஃப் ரிசர்ச் டிசைன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பேஸ் பண்ணியும் நீங்க உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நீங்க எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃப் ரெக்கார்டிங் நான் ஒரு நல்ல ஆர்டிக்கிளா கண்டுபிடிச்சு அதுக்கு நான் எப்படி ரிவ்யூ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் நான் பார்த்து உங்களுக்கு நான் தனியா அடுத்த வீடியோல போடுறேன். பட் இப்போ நம்ம இதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி டைம் கன்சியூமிங். நீங்க இந்த மாதிரி கீப் ஆன் சர்ச் இட் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல போய் இங்க வந்து தி கேம்பஸ் செக்ஷுவல் அசால்ட் பாலிசி அண்ட் ப்ரிவென்ஷன் இனிஷியேட்டிவ் ஃபைண்டிங் ஃப்ரம் கீ இன்ஃபர்மெண்ட் இன்டர்வியூஸ். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னா பிகாஸ் சில இடங்கள்ல வி ஆர் ஹியரிங் சில இல்லீகல் திங்ஸ் பண்ணாதான் நான் உன்னை ரெக்ரூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். சில ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பட் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேட்டா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மை தீசிஸ் டாபிக் வாஸ் ஆல்சோ லைக் தட். அதுக்கப்புறம் ஐ ஹவ் லிமிட்டட் த கொஸ்டின்ஸ். ரொம்ப இன்டென்ஸா நான் போகாம மைல்டா நான் அதை பண்ணினேன். ஸோ ஏன்னா இன்டென்ஸா போறப்ப வி won't கெட் த ப்ராப்பர் ஆன்சர் ஈவன் தோ இஃப் தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸா நம்ம போக முடியாது. ஒர்க்கிங் த்ரூ சேலஞ்சஸ் இன் டூயிங் இன்டர்வியூ ரிசர்ச் அது நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க இவ்வளோ பேஜஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போனீங்கன்னா அடுத்தடுத்தது உங்களுக்கு வரும். ஓகே, இது எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சர்ச் தி ஆர்டிகல் இன் கூகுள் ஸ்காலர்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. லெட் மீ க்ளோஸ் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் வில் கோ பேக் டு தி பிபிடி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த டேட்டா பேஸ் சர்ச் பார்த்தோம். அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் ரெபாசிட்டரிஸ். இதே டாபிக்கை வேற இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் அது நீங்க காலேஜ்க்கு ஒரு காப்பி கொடுப்பீங்களே அந்த மாதிரி உங்களோட சீனியர்ஸ் வந்து அதே டாபிக்ல ரிசர்ச் பண்ணி அந்த ரிப்போர்ட் ஐ மீன் ப்ராஜெக்ட் தீசஸ் ரெசிடேஷன் அது எல்லாமே வந்து
அவங்க காலேஜ் லைப்ரரியில இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க லைப்ரரியில சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நீங்க போய் தேடலாம். இல்ல உங்க யூனிவர்சிட்டி லைப்ரரியிலயும் போய் நீங்க அதை தேடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரே லிட்ரேச்சர். ஸோ இந்த கிரே லிட்ரேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆர்டிக்கல்ல இருந்து இல்லாம சிலர் வந்து சில ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ்னே எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து தே மே கெட் செலக்டட் பட் தே மே நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யர் ரோல். ஃப்ரெஷர்ஸா இருக்கிறப்பவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டர்னா வந்து ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்ன சொல்றது, எத்தனை பேர் வந்து தே ஆர் ரிசைனிங் த ஜாப், இல்ல இன்டர்வியூ ப்ராசஸ் அவங்க செலக்ட் ஆகியுமே அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிக்கலா இல்லாம என்ன சொல்றது பர்சனலா அந்த கம்பெனி வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து 2-3 கம்பெனிஸ்ல செலக்ட் ஆவாங்க. இப்படி செலக்ட் ஆகுறப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனி தான் செலக்ட் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் 2 or 3 கம்பெனிஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. சோ அந்த மாதிரி என்ன ரீசன்னால ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து கம்பெனி வச்சிருப்பாங்க. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்ல அப்ளை பண்ணணும். ஓகே. சோ அதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு இந்த கம்பெனில போய் நீங்க இத ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? பட் அந்த மாதிரி பெர்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்பர் ஒன். அண்ட் யூஜி லெவல்ல நம்ம அந்த மாதிரி கிரே லிட்ரேச்சர் எல்லாம் எடுத்து நம்ம ரிவ்யூஸ் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பேசிக் டேட்டா பேஸ் சர்ச்சே போதும் உங்களுக்கு. ஓகே. அந்த லேப்டாப் இல்லைன்னா உங்க மொபைல்ல சிலர் எல்லாம் மொபைல்ல ஒர்க் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் தே ஆர் டூயிங். பட் ஆனா அந்த மாதிரி ஒரு டிவைஸ்லயே நீங்க எல்லா ரிவ்யூஸையும் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன். அதாவது இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குங்கிறாங்க, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேலஞ்சஸ்க்கான கொஸ்டின்ஸை நம்ம செட் பண்ணி அதை நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். தட் இஸ் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன். அடுத்தது வந்து அனோட்டேட்டட் பிப்ளியோகிராஃபிஸ் அண்ட் மீட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த அனோட்டேட்டட் பிப்ளியோகிராஃபிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு தீசிஸ் காமிச்சேன் இல்லையா, அதுல வந்து பிப்ளியோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கும். இஃப் பாசிபிள் ஐல் ஷோ யூ. If possible, I'll show you. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க அனக்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுல வந்து சினாப்சிஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே. I'll tell you. ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். இது வந்து எங்க எங்க இருந்தெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கறது இங்க வரும். இது எல்லாமே சினாப்சிஸ் காப்பி. அந்த சினாப்சிஸ் எல்லாம் நமக்கு வராது, ரிசர்ச் பேப்பர். இது அவங்க ஆர்டிகல் போட்டது. இதெல்லாம் தான் அனக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வேற எதுல இருக்கும்னா ரெக்கமெண்டேஷன்ஸ். சிலர் வந்து அனக்ஷர்ஸ்ல அத இது பண்ணியிருப்பாங்க. சி the same thing they have added here. So இதுலயும் ரெக்கமெண்டேஷன்ஸ்லயும் இல்ல. அப்போ இங்க ப்ரிலிம்ஸ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இஃப் யூ கோ வித் அப்ஸ்ட்ராக்ட், ஏன்னா அந்த அனக்ஷர்ல தான் அந்த இது ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க இதுவும் வரல. ஸோ இப்போ இங்க வந்து ஷோ ஃபுல் ஐட்டம் ரெக்கார்ட் அப்படின்னு காமிச்சோம்னா ஐ டோன்ட் நோ வாட் இட் வில் கம். ஸோ இதுல அவங்க வந்து அதை போடல. ஸோ இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கீழேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திங்க் சாப்டர் 2 இஸ் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். It's not coming. அது டவுன்லோட் ஆயிடுச்சு பை மிஸ்டேக். ஸோ
ஸோ இது எல்லாமே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். இந்த இதுல வந்து அவங்க ப்ராப்பரா ஹைலைட் பண்ணி காட்டல. on McKinsey and has a lot of offer by way of singles. ஸோ இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, அது கீழேயே அவங்க அதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. லைக் ப்ரீவியஸ்லி when we saw one thesis, அதுல வந்து கீழே அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுதான். ஸோ அதுல இருந்து நம்ம சில கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் கால்ட் this annotated bibliography. ஓகே, ஸோ அந்த பிப்ளியோகிராஃபில இருந்து நம்ம சில ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் மீட்டா அனாலிசிஸ் வந்து லைக் கம்பேரிங் டூ டிஃப்ரெண்ட் ஆர்டிகல், அதை கம்பேர் பண்ணி இதுல எது பெஸ்ட்ங்கிறத காமிச்சு நம்ம அனலைஸ் பண்ணி போடுறது அந்த மீட்டா அனாலிசிஸ். அதுல இருந்து நம்ம குவாலிட்டியான ஆர்டிக்கலை நம்ம எடுக்கலாம். ஓகே, அண்ட் ரிவ்யூ ஆஃப் ரெஃபரன்ஸ் லிஸ்ட், இது ஸ்னோபால் டெக்னிக். ஸோ அடுத்தது ரிவ்யூ ஆஃப் ரெஃபரன்ஸ் லிஸ்ட், அதாவது ஸ்னோபால் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, லைக் இப்போ உங்களோட டாபிக்லயே வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, பட் அதுல எது அதிக பேரை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த ஆர்டிக்கிள் எடுக்கிறது. ஆனா நமக்கு இருக்கிற டைமுக்கு ஒரு 25 ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். ஸோ நீங்க அவ்வளோ மைன்யூட்டா போய் ஒரு குவாலிட்டியான ஆர்டிக்கல்னு நீங்க தேட மாட்டீங்க. அண்ட் அப்படி பண்றவங்க நீங்க அந்த மாதிரி என்ன சைட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வியூ இன்க்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் பாக்குறாங்கன்னா 4 வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரிதான் இந்த ஆர்டிக்கலை வந்து ஒருத்தர் ரெஃபரன்ஸா எடுத்து அவங்களோட ரிசர்ச்ல போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 சைட்டேஷன். சோ நீங்க அந்த ஆர்டிக்கல் எடுத்து போட்டிருக்கீங்க, அவங்களோட அந்த லிங்கையும் நீங்க வந்து காமிச்சிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சைட்டேஷன். அது ஒரு சைட்டேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அதே ஆர்டிக்கல் எடுத்து போடுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட சைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கிற அந்த சைட்டேஷன் உள்ள ஆர்டிக்கலை நீங்க சூஸ் பண்றீங்க which is related to your topic அப்படின்னா அதுதான் இங்க வந்து ரிவ்யூ ஆஃப் ரெஃபரன்ஸ் லிஸ்ட், ஸ்னோபால் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை பொறுத்தவரைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் சோர்சஸ். பட் உங்க யூஜி லெவல்ல இந்த டேட்டா பேஸ் சர்ச், இன்ஸ்டிடியூஷனல் ரெபாசிட்டரிஸ் அண்ட் லைப்ரரி ரிசர்ச், இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு இருக்கிற டைம் லிமிட்லயும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஹைப்பர் டென்ஷன்லயும் நீங்க லைப்ரரி போறதும் ப்ராக்டிகலி நாட் அப்ளிகபிள். பட் சம்டைம்ஸ் யூ மே டூ சீரியஸ் பர்சன், அதாவது நல்ல ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராடினரியா அதையும் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெபாசிட்டரிஸும் ஒரு சிலர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் நீங்க மேக்ஸிமம் ஃபாலோ பண்றதா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா லைப்ரரி ரிசர்ச்ல என்ன பண்ணுவாங்க, விசிட்டிங் யூனிவர்சிட்டி ஆர் பப்ளிக் லைப்ரரிஸ், ரெஃபரிங் டு டெக்ஸ்ட் புக், அகாடமிக் ஜேர்னல்ஸ், கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ், டெசர்டேஷன்ஸ்னா எம்ஃபில் பண்றவங்க அவங்களோட ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களா அதோட பைண்டிங் அந்த ரிப்போர்ட்டை. ஸோ அதுதான் டெசர்டேஷன் சொல்லுவாங்க. தீசஸ் வந்து பிஹெச்டி பண்றவங்களோட அந்த ப்ராஜெக்டை தான் தீசஸ்னு சொல்லுவோம். ஓகே, உங்க டாபிக் ரிலேட்டடா இருக்கிற சில டெக்ஸ்ட் புக் எடுத்து நீங்க பாக்குறது, அது எல்லாமே வந்து லைப்ரரி ரிசர்ச்ல வரும். சப்ஜெக்ட் இண்டெக்ஸஸ் ஆர் கேட்டலாக்ஸ் ஃபார் மேனுவல் சர்ச். ஸோ நீங்க காமர்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா காமர்ஸ் ரிலேட்டடான புக்கு ரிசர்ச் மெத்தடாலஜின்னு போனீங்கன்னா அதுலயே நிறைய புக்ஸ் இருக்கும். ஓகே, ஒரே மாதிரி ரிசர்ச் மெத்தடாலஜிங்கிற டைட்டில்லயே இருக்காது, வேற வேற டைட்டில் கொடுத்து நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். அதுல நீங்க நல்ல டெக்ஸ்ட் புக் எடுத்து கூட ரெஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு. அண்ட் நான் உங்களுக்கு கூகுள் ஸ்காலர்ஸ் காமிச்சேன். அண்ட் இது ஷூத் கங்கா நான் காமிச்சேன். அது போக இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஜேஎஸ்டார், பப்மெட், இது வந்து ஃபார் மெடிக்கல் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த ஐஇஇ எக்ஸ்ப்ளோர் வந்து ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த எப்ஸ்கோ அப்படிங்கிறது வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இஃப் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு ஆக்சஸ் தட், அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க அதுலயும் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம். சயின்ஸ் டைரக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்கோப்பஸ், இதுதான் வந்து இருக்கிறதுலே பயங்கர குவாலிட்டியான ஒரு ஜேர்னல்ஸா இருக்கும். ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல் அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து நம்ம ஒரு ஜேர்னல் போடணும் அப்படின்னா பக்காவா அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு வந்து ஆப்டான கன்க்ளூஷன் கொடுத்து அது கரெக்டா ஹைலி குவாலிஃபைடா இருந்தா மட்டும்தான், குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் ஸ்கோப்பஸ்ல அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான லிட்ரேச்சர் எல்லாம், அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸை நீங்க ரெஃபரன்ஸா எடுக்கலாம்.
ஓகே. அண்ட் ப்ரோ குவெஸ்டும் அதே மாதிரி தான். பட் ஹியர் இது எல்லாமே கொஞ்சம் பெய்டு இது அப்படிங்கிறதுனால ஸோ அதனால ஃப்ரீயா இருக்கிற அந்த 2 இது மட்டும் கூகுள் ஸ்காலர் அண்ட் ஷூட் கங்கா ஐ டிட்ன்ட் ரெஃபர் ஹியர். பட் இந்த 2 இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க பண்ணலாம். இது எல்லாமே கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எப்ஸ்கோ எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் தான் ஆக்சஸ் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால நீங்க உங்க இன்ஸ்டிடியூஷன்ல இது ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்து நீங்க அது கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. அது உங்க கைடே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் சோர்சஸ் வேர் யூ கேன் டேக் தி ரிவ்யூஸ். அடுத்தது ரிவ்யூ ஆஃப் ரெஃபரன்ஸ் லிஸ்ட் ஸ்னோபால் டெக்னிக்ஸ் அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன். மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் டிஜிட்டல் ரெபாசிட்டரிஸ். அந்த அவங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க லைப்ரரியில வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ரெஃபர் பண்றது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஆன்லைன்ல அப்படிங்கறது இந்த ஷூட் கங்கா ஃபார் இந்தியன் தீசிஸ் அண்ட் டெசிடேஷன். இந்தியால பண்ணது மட்டும்தான் இங்க இருக்கும். ஓகே. அது மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கலாம். இங்க நம்ம இந்தியால இருக்கிறது ஷூட் கங்கா. பட் யூஜி லெவல்ல நீங்க இந்த ஷூட் கங்காவை ரெஃபர் பண்ணாலே போதும். கொஸ்டினர்ஸ் மெயின்லி கொஸ்டினர் இது பண்றதுக்கு அண்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. ஓகே. அடுத்தது வந்து அனாட்டட் பிப்ளியோகிராஃபிஸ் அண்ட் மீட்டா அனாலிசிஸ். ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூ, மீட்டா அனாலிசிஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் இன் யுவர் ஏரியா. ஸோ தே ப்ரொவைட் அ சம்மரி அண்ட் கிரிட்டிக் ஆஃப் மல்டிபிள் ஸ்டடீஸ் இன் ஒன் பிளேஸ். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மீட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் எடுத்து அதை கம்பேர் பண்ணி அதுல இருக்கிற கிரிட்டிக்ஸ் அவங்க மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் மீட்டா அனாலிசிஸ். பட் நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டியது இல்லை. ஓகே. அண்ட் எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபேக்கல்டி ஆர் ரிசர்ச் கைட்ஸ் இருப்பாங்க. தீசிஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணவங்க கிட்ட நீங்க போய் என்ன சொல்றது இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் கேட்கலாம். மேம் இந்த டாபிக் எடுத்திருக்கேன், இது எப்படி இருக்கு. இல்ல நீங்க வந்து இன்டர்வியூ சேலஞ்சஸ், அதாவது என்னோட டாபிக் நான் இப்ப சூஸ் பண்ணியிருக்க டாபிக் வந்து இன்டர்வியூ சேலஞ்சஸ் அப்படிங்கிறப்ப நீங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து சில விஷயங்கள் கேதர் பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட உங்க டாபிக் ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அட்டெண்டிங் செமினார், கான்ஃபரன்ஸ் அண்ட் வெபினார்ஸ் அது மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கும் தே வுட் ஹவ் கிவன் அ தீம் டைட்டில். அதை பேஸ் பண்ணி நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து பேசுவாங்க. அதுல இருந்து நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இருக்கிற 6 monthsல நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இன் ஜென்ரல் உங்களுக்கு லக்கியா அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்ததுன்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் தட். நீங்க அதுக்கு பே பண்ணி நீங்க அங்க அவங்க நிறைய பேர் எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அண்ட் கிரே லிட்ரேச்சர் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஆர்டிகிளா இல்லாம இந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், ஒர்க்கிங் பேப்பர்ஸ், பாலிசி டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இப்ப நான் சொன்னேன் இல்லையா இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து ஹராஸ்மெண்ட் இருந்ததுன்னா லீகலி எப்படி மூவ் பண்றது அப்படிங்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸா இருக்கும். அதுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும், சில ரூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியை எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கிரிவென்சஸ் ரெட்ரஸல் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. அதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி லீகலி ஆஸ் பர் லா ஹவு தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவேர் ஆஃப் ஆல் திஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே. அண்ட் தீசஸ்ல நீங்க போறது ஒயிட் பேப்பர்ஸ், நான் ஷுட் கங்கால தீசஸ் எடுத்து காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ரெஃபர் பண்றதையும் நீங்க கிரே லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஐ திங்க் தி ஸ்பெல்லிங் இஸ் லிட்டில் ராங். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மைட் பி அ டைப்பிங் எரர். அண்ட் யூஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இந்த மென்டலே அப்படிங்கிறதும் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தான். இதுவுமே உங்களுக்கு வந்து வாட் டு சே இது எல்லாமே வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் ஆஃப் ரிவ்யூ கேதர் பண்றதுக்கான சில டூல்ஸ், ஹெல்ப் ஸ்டோர் இது எல்லாமே வந்து அண்ட் ஆல்சோ யூ கேன் ரீஃப்ரேம் இட். இப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஓகே. அந்த மாதிரி இதை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. தென் யூ won't be able to make an article or your project better. அப்படியே காப்பி பேஸ்ட். எனக்கு ஒரு கமெண்ட் கூட வந்திருந்தது, மேம் சாட் ஜிபிடில இருந்து எடுத்து நம்ம எழுதணும்னா பிளகரிசம் வருமா? பிளகரிசம் அப்படிங்கிறது வந்து உங்க யூஜி பிஜி லெவலுக்கு கிடையாது. பட் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டிக்கு இருக்கு. என்னன்னா நீங்க டோட்டல் கம்ப்ளீட்டா உங்க ப்ராஜெக்ட முடிச்சு கொண்டு போய் சப்மிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாஃப்ட் காப்பியை ஒரு டூல்ல போட்டுட்டு ஓகே போட்டு பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாமே நீங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணதா தான் இருக்கும் ஏதோ ஒரு இதுல இருந்து. ஓகே. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே. சோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படியே ரெடியூஸ் ஆகும். அதனால ஒரு ஒரு ஆர்டிக்கல் நீங்க ரிவ்யூவா எடுக்கிறத ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதை ஒரே பேராகிராஃப்ல ஃப்ரேம் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. லிட்ரேச்சர் ரிவ்யூ டெம்ப்ளேட்.
அதுல வந்து நான் உங்களுக்கு ஷுத் கங்கால இருந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்து காமிச்சேன் இல்லையா? இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா என்னங்கிறதுக்கு ஒரு பேராகிராஃப். அது நீங்க சில டெக்ஸ்ட் புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி, அத உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா, அதுவும் வந்து அந்த கட் காப்பி பேஸ்ட்குள்ள வந்துரும். ஓகே. அத குடுத்துட்டு பிரீஃப்லி இன்ட்ரோடியூஸ் யுவர் ரிசர்ச் டாபிக் ஆர் ப்ராப்ளம் ஏரியா. சோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் போதும். ரொம்ப பேஜ் கணக்குல நீங்கலாம் எதுவுமே பண்ண வேணாம். ஓகே. அதுலயே ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சிரும். ஸ்டேட் தி பர்ப்பஸ் ஆஃப் தி லிட்ரேச்சர் ரிவ்யூ. எதுக்கு இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறத நீங்க அது ஒரு பேராகிராஃப்ல போட்டுறணும். ஓகே. மென்ஷன் தி ஸ்கோப், டைம் ஃப்ரேம், ஜியோகிராஃபி, தீம்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஸ்கோப் எல்லாம் போட்டுட்டு ஓகே. எவ்வளோ டைம்ல நீங்க இந்த ரிவ்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்க, and எந்தெந்த ஏரியால நீங்க கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பேராகிராஃப் போட்டுறணும். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆர்டிகல்ஸ் நீங்க எடுத்த ரெஃபர் பண்ண ஆர்டிகல்ஸ் அத்தனையும் எடுத்து வச்சு அதுல வந்து என்ன டைட்டில், எந்த ஊர்ல பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஜெக்டிவ் அதோடது, என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க. இந்த 5 விஷயத்த சேர்த்து நீங்க ஒரு பேராகிராஃபா கொடுக்கணும். ஓகே. அதுதான் லிட்ரேச்சர் ஆஃப் ரிவ்யூ. இப்போ திமேட்டிக் ஆர் chronological ஆர்கனைசேஷன், அதாவது என்னன்னா இங்க thematic ஆர்கனைசேஷன் அப்படின்னா குரூப் ஸ்டடிஸ் அண்டர் காமன் தீம்ஸ் ஆர் டாபிக். இப்போ குரூப் ப்ராஜெக்டா இருந்ததுன்னா யூ கேன் மேக் அ குரூப் ஸ்டடி ரிகார்டிங் யுவர் லிட்ரேச்சர் ரிவ்யூ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். chronological ஆர்கனைசேஷன் present the studies in the order of publications to show the development of ideas over time. ஸோ ஆர்டர் ஆஃப் பப்ளிகேஷன், இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 இது. அதுல 2.1ங்கிறது லிட்ரேச்சர் ஃப்ரம் 2000 to 2005, லிட்ரேச்சர் ஃப்ரம் 2006 to 10. அந்த மாதிரி தனியா நீங்க பிரிச்சு பிரிச்சு போடுறது தான் இந்த chronological ஆர்டர் அப்படிங்கிறது. இல்லைன்னா லைனா நீங்க போட்டுட்டே போறீங்க, இயர் வைஸ் நீங்க போட்டுட்டே போறீங்க, இந்த மாதிரி சப்டைட்டில் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் கால் thematic ஆர்கனைசேஷன். ஓகே. அந்த தீம் பேஸ்ல நீங்க இப்ப சேலஞ்சஸ் என்ன இன்டர்வியூ அப்படின்னா அதுல 3 சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு 3 சேலஞ்சஸ் எடுத்து இது பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ரிலேட்டடா எத்தனை ஆர்டிக்கல் நீங்க எடுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மென்டல் ப்ரெஷர், ஃபேஸிங் தி மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறப்போ அந்த மென்டல் ப்ரெஷர் அண்ட் இன்டர்வியூ சேலஞ்சஸ் ரிலேட்டடா எத்தனை ஆர்டிக்கல் எடுத்திருக்கீங்க. அந்த செகண்ட் ஒன் இஸ் பிரசன்டேஷன் ப்ராப்ளம், ஆன் ஸ்பாட் பிரசன்டேஷன் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். நல்லா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் பட் பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண எத்தனை ஆர்டிக்கல் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது. அந்த மாதிரி தீம் பேஸ்டா நீங்க பிரிச்சு போடுறது இஸ் கால் thematic ஆர்கனைசேஷன். இது வந்து டைம் பேசிஸ்ல எந்தெந்த இயர்ல இருந்து எடுத்திருக்கீங்கிறது இப்படி இந்த மாதிரி பிரிச்சு போடுறது இஸ் கால் chronological ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி இதுல எந்த மாதிரி போடணுங்கிறது உங்க கைடு தான் டிசைட் பண்ணணும். அது உங்க இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு காமன் ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க லைனா ஒரு ஒரு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரையும் நீங்க காமிக்கணும். இது சம்மரி அண்ட் கேப் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்லயே வந்து மெயின் ஃபைண்டிங்ஸ் அக்ராஸ் தி லிட்ரேச்சர். ஸோ இத்தனை ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்திருக்கீங்களா, இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்க, அண்ட் இதை தாண்டி நீங்க அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே. அண்ட் ஐடென்டிஃபை கேப்ஸ், இதுதான் கேப்ஸ். இதுவரையும் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனா நான் கண்டுபிடிக்க போற ஒரு விஷயத்த அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல, அதைத்தான் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கறது தான் இந்த ஐடென்டிஃபையிங் கேப்ஸ், ரிசர்ச் கேப்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இன்கன்சிஸ்டன்சிஸ் அண்ட் ஏரியா அண்டர் ரிசர்ச். ஸோ நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஊர்ல பண்ண போறேன், பட் ஆனா இந்த ஊர்ல வேற யாருமே பண்ணல அப்படிங்கறத நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஓகே. ஆல்ரெடி எந்தெந்த ஊர்ல பண்ணிருக்காங்கங்கிறத சொல்லிட்டு நான் இந்த ஊர்ல பண்ண போறேங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே. அண்ட் மென்ஷன் எனி கான்ஃபிளிக்டிங் ரிசல்ட்ஸ் ஆர் லிமிடேஷன்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஸ்டடீஸ். ஸோ ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்டிங்னா என்னன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்களை எதையாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஆஸ் ஐ செட் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு விஷயம். இப்ப நீங்க ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போறீங்க, அங்க நான் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா யூ ஆர் பின் பாயிண்டிங் தி கம்பெனி ரூல்ஸ். இவங்க இந்த தப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னா the company has to take in charge of that. அங்க பண்ண தப்பு ஒரு பர்சனா இருக்கும், பட் கம்பெனி தான் அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். சோ அந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிளிக்ட் ஆன பிரச்சனைக்குரிய விஷயங்கள் ஏதாவது என்னோட சோஃபார் நான் ரெஃபர் பண்ண லிட்ரேச்சர் ரிவ்யூஸ்ல இருக்குதா அப்படிங்கறதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, நான் இதுவரையும் பார்த்ததுல வந்து இந்த விஷயங்களை எல்லாம் இவங்க பார்க்காம விட்டுட்டாங்க, அதாவது அவங்களே அந்த லிமிடேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க,
ஒரு ஆர்டிகல்லையும் நீங்களுமே உங்களோட லிமிடேஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல மட்டும்தான் டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க. பட் ஆனா அதே மாதிரி ஃபீல் தான் அடுத்தடுத்த ஊர்ல இருக்குமான்னு தெரியாது. ஓகே. சோ அங்க வேற மாதிரியான ரிசல்ட் வரும். சோ நீங்க வந்து இந்த ஊரை மட்டும் நீங்க கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ஒன் லிமிடேஷன்ஸ். சோ இந்த ஊர்ல இருக்கிற மைண்ட் செட்டே வந்து அடுத்த ஊர்ல இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சோ அது ஒரு லிமிடேஷன் தான். This will not generalize the whole country or the whole world's mindset of the challenges they are facing in interview. ஓகேவா? சோ அதனால அந்த மாதிரி என்னென்ன லிமிடேஷன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க கடைசியா சொல்லணும். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றது லிட்டரேச்சர் ஆஃப் ரிவ்யூக்குள்ள வர வேண்டியது. அடுத்தது briefly restate the importance of the review. How does this review justify your research? சோ நான் இவ்ளோ ரிவ்யூஸ் எடுத்திருக்கேன். இதுல இவ்ளோ விஷயங்கள் நான் படிச்சு பார்த்திருக்கேன். அதுல இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் இத வந்து நீங்க நியாயப்படுத்தணும். ஆமா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பெருசா போய்க்கிட்டு இருக்கு. பட் அத பத்தி யாருமே கவனிக்கிறது இல்ல. அதனால நான் இவங்க கிட்ட கேள்வி கேட்டு இதுதான் இவங்களோட மனநிலைன்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். அப்படிங்கறது தான் ஜஸ்டிபிகேஷன். ஓகே. அந்த ஜஸ்டிபிகேஷன் உங்க டாபிக் ரிலேட்டடா நீங்க பண்ணணும். மென்ஷன் how it will help in framing your research question or methodology. நீங்க இவ்ளோ ஆர்டிகல் எடுத்திருக்கீங்கல்ல, அத வச்சே வந்து நம்ம கொஸ்டின்ஸை எப்படி செட் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரியான கேள்விகள் நம்மளோட சாம்பிள்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே. சோ இதெல்லாம் தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒண்ணு. அடுத்தது ரெஃபரன்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஒரு ஆர்டிகலும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய டீடைல்ஸ், எந்த ஜேர்னல்ல இத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, எத்தனாவது ஆர்டிகல், எந்த பேஜ் நம்பர், அதுல என்னென்ன ஆத்தர், என்ன டாபிக் அப்படிங்கறது அத்தனையுமே வந்து நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும் இந்த ரெஃபரன்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி கீழ. ஓகே. லிஸ்ட் ஆல் தி சோர்ஸ் சைட்டட் அண்ட் ஃபாலோ த ரிக்வயர்ட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த 3 ஃபார்மேட் இருக்கு. இந்த மோர் தென் தட் இருக்கு. பட் நம்ம மோஸ்டா இந்த 2 ஃபார்மேட் குள்ள தான் இருப்போம். ஏபிஏ ஃபார்மேட் சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்எல்ஏ ஃபார்மேட். பட் இந்த 3 ஃபார்மேட்டும் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏபிஏ ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அப்படிங்கிறது. சோ அதுல வந்து கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஆத்தர், டேட் சிஸ்டம், இன் டெக்ஸ்ட் சைட்டேஷன், ஆத்தர் இயர், ரெஃபரன்ஸ் லிஸ்ட் இஸ் டைட்டில். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க அந்த பிப்ளியோகிராஃபில மென்ஷன் பண்றப்போ அந்த ஆத்தரும் அவரோட இயர் மட்டும் இது பண்ணா போதும். அதுவே ரெஃபரன்ஸ் லிஸ்டா இருக்கணும் அப்படின்னா ஆத்தர், அதோட இயர், எந்த இயர்ல இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கறது. ஓகே. சில மந்த்தும் போடுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க 2020 போட்டு அந்த டைட்டில். ஓகே. அண்ட் இது எங்க பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா நியூயார்க்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ல வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் நீங்க ரெஃபரன்ஸ் லிஸ்டா போடணும். ஓகே. திஸ் இஸ் தி ஃபார்மேட் ஃபார் ஏபிஏ மெத்தட். அடுத்தது எம்எல்ஏ, தட் இஸ் மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இது எல்லாமே வந்து உங்க கைடு சொல்லுவாங்க எந்த ஃபார்மேட்ல நீங்க ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் போடணும் அப்படிங்கிறது. ஓகே. இந்த இதுல வந்து யூஸ்ட் இன் ஹியூமானிட்டிஸ் கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஆத்தர், பேஜ் நம்பர் சிஸ்டம். அங்க இயர் மட்டும்தான் இருந்தது, இங்க பேஜ் நம்பர் நம்ம போடுறோம். இன்டெக்ஸ் சைட்டேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் லிஸ்ட் இஸ் டைட்டில். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இன்டெக்ஸ்ட் சைட்டேஷன் அப்படின்னா ஸ்மித் பேஜ் நம்பர் 45 அந்த புக்ல வந்து 45th பேஜ்ல இந்த ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணோம். அண்ட் அந்த ஆர்டிகலோட ஆத்தர் வந்து ஸ்மித். ஒர்க் சைட்டட் அப்படின்னா ஸ்மித் ஜான், அது ஃபுல் நேம். அண்டர்ஸ்டாண்டிங் கன்சியூமர் பிஹேவியர், இது வந்து டைட்டில். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் 2020ல, அதாவது இந்த இயரை கடைசி கொண்டு வந்துருவோம். பேஜ் நம்பரை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரதா எம்எல்ஏ மெத்தட். ஓகே. சோ இது வந்து நீங்க உங்க மேம் கிட்ட கேட்கணும் எந்த ஃபார்மேட்ல இது பண்றது. இந்த ஹார்வர்ட் ஸ்டைல் நம்ம மோஸ்டா ஃபாலோ பண்றது கிடையாது. ஐ நெவர் ஹர்ட் அபவுட் திஸ். இது வந்து காமன்லி யூஸ்ட் இன் யூகே, ஆஸ்திரேலியால தான். அண்ட் ஃபார் ஜெனரல் அகாடமிக் ரைட்டிங்ஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். சேம் பேட்டர்ன் தான். ஸ்மித் ஜே 2020, டைட்டில் ஆஃப் தி ஆர்டிகல் அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ். இந்த ஃபார்மேட்ல நீங்க கொடுக்கறது. பட் இதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆஸ் ஐ செட், இது வந்து அதர் கண்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்றாங்க, நம்ம இந்தியால கிடையாது. ஓகே. So with this, review of literature is over. And as I said, ஒரு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை எப்படி ஃப்ரேம் பண்றதுங்கிறது கண்டிப்பா நான் ஃபோர்த் கமிங் வீடியோஸ் ஏதாவது ஒரு இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். I'll try my level best to clear as early as possible. Thank you once again.